800 படங்களுக்கு தமிழ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது 950 படங்களுக்கு ராஜா சார் பண்ணியிருக்காரு. 1000 படங்களை கம்ப்ளீட் பண்ணணும் கையில் அப்படின்ற எங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வான்னு நினைக்கிறோம். லேட்டஸ்டா கௌதம் மேனன் சாரோட இசையை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டேஜில் பிளே பண்ணுறதுக்கு. ரொம்ப பாடல்களை இந்த வாழ்க்கையோட ஒன்றி இணைந்து பிணைந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இளையராஜா அவர்களுக்கும் அவரை சார்ந்த அவருடைய உடன் இசை கொடுத்த இசை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களை போன்ற மெல்லிசை கலைஞர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மெல்லிசை கலைஞர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரையில் மேம்பாட்டு கொண்டதில் கடவுளாக செய்ய இப்பொழுது மாவட்ட பண்டராஜனுடைய குழுவினரை அண்ணன் அவர்களும் பாடுவார்கள். காத்திருந்தாரே ரெட்ட பாட்டுகளை அதை எனக்கு அப்படியே பசுமையாக மனதிலே பதிவு. அது இன்னும் அதை அப்படியே கேட்டு மாதிரி இருக்கு. அந்த பாட்டுடைய முழு வரிகளும் எனக்கு நினைவுனால இந்த நினைவு அப்படியே அதை அவருக்கு பெரிய ஒரு பாடும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கு ஒரு 2 பேரும் இடைவெளி வார்த்தையில் பேசிக்குவாங்க. அந்த பேராண்மை கட்சியை குலுக்கிய அந்த பாடல்கள் அந்த காலத்தில் நினைவு கொண்டிருக்கிறேன். கூடுதல் கண்காணிப்பாளராக இருக்கிறேன். என்னுடைய காவல்படி 1976ஆம் ஆண்டு அண்ணன் அவர்களின் படி கலைப்படி 1975 தொடங்கி ஏறக்கூடிய ஒரே காலகட்டத்தில் நான் அவர்கள் பயணித்தேன். என்னுடைய காவல் பணி அனைவருக்குமே தெரியும். காவல் பணி என்பது கடினமான பணி என்று. இந்த பணியை இலகுவாக்கி ஈஸியாக்கி ஒவ்வொரு நாளுமே எனக்கு அப்படி ஒரு கஷ்டமே தெரியாத அளவிற்கு அண்ணன் அவர்களின் இசையை கேட்டுக்கொண்டே இந்த பணியை நான் செய்திருக்கிறேன். அந்த வகையில் அண்ணன் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஒருவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்வோம், ஒரு அறிஞர் வாழ்ந்த காலத்தில் வாழ்வோம் என்பதே ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைக்கும் பொழுது அண்ணன் அவர்களுக்கு அவர்கள் இதயத்தில் நான் இடம் கொடுத்திருக்கிறேன். அவர்களை எனக்கு தெரியும் என்று நினைக்கும் பொழுது இதைவிட வாழ்க்கையில் நான் பேறு பெற்றதாக எதையும் நினைக்கவே இல்லை. ராமருக்கு அணி எவ்வாறு உதவியோ அதே போல் என் வாழ்நாள் என் உயிர் இருக்கும் வரை அண்ணனுக்கு உதவியாக இருக்க நான் விரும்புகிறேன். அவருடைய பிறந்த நாளில் அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெற்றேன். வணக்கம். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கூல் அப்பாங்க சின்ன வயசுல பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மியூசிக் பண்ணிட்டு படம் அப்பா ஒரு வாட்டி பார்த்தாங்க. ஃபுல்லா பேக்ரவுண்ட் ஸ்கூலோட பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ வந்து அம்மா பையனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு டியூன் அந்த இடத்துல போடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா வந்து அது வந்து லவ் சீனுக்கு போட வேண்டிய டியூன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கேட்டேன், எப்படி அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து மியூசிக்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்ப நாங்கெல்லாம் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்ல எங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது ரிலேஷன்ஷிப்ஸ், லைக் பிரதர் சிஸ்டர், அம்மா பையன், அப்பா பொண்ணு. அது பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் வந்து எங்க அப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆல் தேங்க்யூ. The best dad. I love him very much. And எனக்கும் டேடிக்கும் மோஸ்டா நானும் அப்பா கிட்ட சண்டை கூட ஒரே ஆள் நான் பிறந்த நாள் எத்தனையோ ஆண்டுகளாக வளர்க்கப்படக்கூடிய எப்பொழுதும் பிரசாத்
இந்த உலகத்தில் நான் பிறந்து வளர்ந்து நான் பழகிய அரசியல், இலக்கியம், திரைப்படம் என்று விரிந்த உலகத்தில் பெரிய தலைவர்களிலிருந்து 3 தலைமை பிச்சர்களுக்கு நான் முனைவி இருக்கிறேன். எத்தனையோ தலைவர்களை நான் அறிகிறேன். தமிழ்நாட்டினுடைய எல்லா முதலமைச்சர்களோடும் எனக்கு நெருங்கிய உறவு உண்டு. இப்படி விரிந்த உலகத்தில் நான் பழகியிருக்கிறேன். ஒரு 10 மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் என்று பெரிய தலைவர்களிலிருந்து சாதாரண மனிதர் வரையும் 10 மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் என்று நான் நினைப்பது வழக்கம். அந்த 10 பேரில் ஒருவர் கிடையாது. உயர்ந்ததைத்தான் பேசுவார், உயர்ந்ததைத்தான் சொல்லுவார். வம்பான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் பேசினால் அதை புறக்கணித்து விடுவார். பயனில்லை சொல்லாமல் என்று ஒரு அதிகாரம் திருக்குறளிலே உண்டு. பயனில்லாத சொல்லை சொல்லுகிறவனை மக்கள் என்று சொல்லாமல் மக்கள் என்று சொல்வார் திருவள்ளுவர். பயனற்ற எதை பற்றியும் பேச மாட்டார். வீணாக வேறு யாரை பற்றியும் நாம் பேசினாலும் பிடித்து கேட்க மாட்டார். அந்த உயர்ந்த பண்புகள் உடைய மனிதரை ஒரு இசையமைப்பாளரின் மேலாக நான் பார்க்கின்றேன். பொதுவா இதுவரைக்கும் மேடையில வந்து பல பெரியவங்க இருப்பாங்க, அதோட சேர்ந்து நான் உட்காந்துருப்பேன். அவங்களோட உட்கார்ந்தாலும் நான் தனியா தான் இருக்கேன். ஆனா இப்ப நான் தனியா உட்காந்துருக்கேன், யாரும் பக்கத்துல இல்லை. ஆனா உங்களோட இருக்கிற மாதிரி அங்க தனியா தான் இருக்கிறேன். அந்த கூட்டத்துல ஒட்டலைன்னா அங்க இருக்கேன், கூட்டத்துல இருக்கேன். ஆனா தனியா நான் சொல்றது புரியுதா? உங்களோட இருக்கேன். இந்த இணையதளம் ஆரம்பிக்கிறது இந்த பர்த்டே கொண்டாட்டம். நான் யூஸ்வலா வந்து நான் பர்த்டே கொண்டாடுறது சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி பரம்பரை வழக்கு. ஏன்னா பிறந்தநாளுக்கு வந்து மனுஷனுக்கு ஒரே ஒரு வழி தான் வருமா, மறுபடியும் பிறக்கணுமா, இந்த உலகத்துல மறுபடியும் பிறக்கணுமா? சரி, ஒன்னும் பண்ண போறது பிறந்தாலும் இருக்கிறதும் வேஸ்ட். அதனால பிறந்த நாள் கொண்டாடிட்டு நம்ம ஏதாவது உங்க எல்லாரும் சரி காலம் அது பாட்டுக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உங்களை எல்லாம் சந்திக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதுல வந்து இந்த இணையதளம் ஆரம்பிக்கிறது இருக்காருன்னா, இணையதளம் என்கிற வார்த்தையில எனக்கு உடம்புடைய ஒண்ணு இணைக்கும் அப்படிங்கறத முடிச்சிருக்கணும். நெட் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு பூர்த்தியான அர்த்தம் வர மாதிரி இணைய அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை இல்லை. ஒண்ணு இணைக்கும் வரணும், உங்களையும் என்னையும் இணைக்கும் வரணும் இல்லையா? அப்படி இருக்கணும். இந்த இணையதளத்தை வந்து எதுக்காக பண்ணனா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இசையில உங்களுக்கு இசை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு கத்துக்கிறவங்களுக்கு ஆனாங்க தரக்க முடியாது. ஆனா அவங்க ஓரளவுக்கு வந்திருந்தாங்கன்னா, ஓரளவுக்கு கத்துட்டு வந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பல சந்தேகங்கள், பல பிராக்டிக்கலா அப்ரோச் பண்றப்ப அவங்களுக்கு வரக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து கேட்கணும். நான் சொல்றது தயாரா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது என்னோட போறது வந்து நான் விரும்பல. நான் செஞ்சது வந்து இதுவரைக்கும் செஞ்சது சாப்பாடு மியூசிக் வந்து உண்மையான மியூசிக் நம்ம இதுவரைக்கும் தெரியாது. யாருக்கும் உண்மையான மியூசிக் எங்கேயோ இருக்கு. நம்ம எதையோ மியூசிக் சொல்லிட்டு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சியில டிராவல் பண்ணிக்கிறதுனால நம்மளுடைய புத்திக்கு எட்டுன அளவுக்கு தானே நம்ம வந்து இதை சிறந்ததுன்னு சொல்ல முடியும். அதுக்கு அப்பாற்பட்டு நிற்கிற ஒன்றை நம்ம புத்தியால எப்படி கட்ட முடியும்? இசைங்கிறது வந்து உண்மையான இசைங்கிறது எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கோம். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லிட்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால இதுல வந்து உங்களுக்கு சந்தேகமோ அல்ல இப்போ கார்த்திகை சொன்ன மாதிரி இல்ல வந்து அம்மா அப்பா மகன் சொல்லி உறவு வந்து லவ் சாங் வந்து போட்டுருக்காரு. நான் மறந்துட்டேன் சொல்லுவேன்.
அதுக்காக நீங்க இதை எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை சந்திப்பதற்காக இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். என் பேர்ல எத்தனையோ வெப்சைட்ஸ் என் பேர்ல அவங்க